மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நேற்று வந்து நம்ம எபிசோடு முடிச்சார்ல, சேதனை வந்து முடிச்சுட்டு போகும்போது ஒரு மொட்டை கடைசின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ரெடி பண்ணார்ல. எதுக்குறேன் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எபிசோடு வந்து இதை வச்சா ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நேற்றே வந்து எந்த கண்டென்ட் இல்லாமல் அந்த லவ் கண்டென்ட் எடுத்து அந்த தலையோட டாஸ்க் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த மொட்டை கடிவாசியை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவர் மேக்ஸிமம் 1 hour ஷோ போகுது, ½ அன் ஹவர் அதை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறேன். அதை பற்றி வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சில விஷயங்கள் வந்து உங்கள் லெட்டர் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து அந்த கனி எடுக்கிறாங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து பார்வை பற்றியே சொல்கிறாங்க. ஹாய் பார்வை மாதிரி, ஹலோ பார்வை மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த அதுக்கப்புறம் அதை டோட்டலாக காட்டல. இந்த லெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் வச்சுருந்தாங்க பிக் பாஸ், அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஒரு லெட்டர் எடுக்கணும். ஏன்னா நேற்று எழுதுனவங்க வந்து எல்லாருமே ஒரு பாக்ஸில் போகணும். யாருக்கு என்ன லெட்டர் கிடையாது அந்த லெட்டர் தான் படிக்கணும். இவங்க தான் எழுதுனாங்க கிடையாது. அதை வச்சு நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சோம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. வந்து ரெண்டாவது வந்து விக்ரம் படிக்கிறாரு. விக்ரம் வந்து நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரைட்டாக ஜூம் வந்து நம்ம அரோராக்கு வைக்கிறாங்க. ஸோ பிக் பாஸில் ஸ்பெஷலி அதுதான். இந்த லெட்டர் யார் எழுதுன்னு கேட்டால் யார் இந்த தவறு செஞ்சாங்க அப்படின்னு வந்து ப்ரொமோலே போட்டு கட்டுறாங்க, இவங்க தான் பண்ண மாதிரி. ஸோ அரோரா எழுதியிருக்காங்க. அரோராவுக்கும் பார்வக்குமே வந்து ஒரு சின்ன பெரிய வார் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஒரே பிரச்சனை, நாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டினால வந்து 2 பேருக்கும் வந்து வார் போயிட்டுருக்கு. அதனால வந்து அரோரா வந்து நிறைய சொல்லிக்கிறேன், ஏன் பார்வை இவ்வளோ கேவலமாக இருக்க, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறான், உனக்கு வந்து அவள் பிடிச்சதான் பேசாமல் பண்ண தேவையில்லாத விஷயம் பண்ணி என்னையே வந்து அவள் சீண்டிட்டு இருக்க வெறுப்பேற்றுற மாதிரி வந்து நம்ம அரோரா நிறைய வாட்டி வந்து கம்யூனிட்டி பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லெட்டரில் எழுதியிருக்கேன் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லும்போது அரோரா மனமல் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ பாருக்கு என்னன்னா கமுருதீன் யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு பொசசிவ்னஸ். நான் கமுருதீன் சும்மா இருந்தேன், அவரு போய் அரோரா கிட்ட பேசும்போது அரோரா என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அவங்க வந்து கமுருதீனை கண்ட்ரோல் பண்ணப்போ கமுருதீனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வந்து அவங்க மேலே இருக்கிற கோவத்தை இவங்க மேலே காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது.